இன்னொரு பக்கம் புதுச்சேரி அரசியல் அங்கேயும் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி வந்து கொஞ்சம் கோவத்துல இருக்காராம் பிஜேபி மேல. ஏன்னா 16 சீட்டு நாங்க என்ஆர் காங்கிரஸ் நிக்கிறோம், மீதி 14ல பிஜேபி வேற பாமக அவங்களுக்குலாம் கூட பிரிச்சு கொடுத்துக்கலான்னு ரங்கசாமி சொல்லியிருக்காரு. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லட்சிய ஜனநாயக கட்சி லாஜாக்கான்னு ஒரு கட்சி இருக்கு, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னா லாட்டரி மார்ட்டினோட மகன் ஜோஸ் மார்ட்டின் தான் வந்து அதை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி. அவங்கள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும், அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தாதான் நான் கூட்டணிக்கு ஒத்துக்குவேங்கிற மாதிரி இப்போ ரொம்ப கெடுபிடி காட்டுறாராம். இதில் மன்சுக் மாண்ட்வியா மத்திய அமைச்சர் கிளம்பி டெல்லியிலேருந்து இங்கே அவர் தான் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவர் பேசலான்னு வந்திருக்காரு இன்னைக்கு. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ரங்கசாமி அந்த கூட்டத்தையே புறக்கணிச்சிருக்காரு. வராதனால அப்செட் ஆகி மாண்ட்வியா வந்து திரும்ப கிளம்பி இதுக்கே போயிட்டாரு, டெல்லிக்கே போயிட்டாரு. இப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு முடிவை சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் கூட்டணியிலேருந்தே வெளியேறுவோம்னு ரங்கசாமி சொல்லியிருக்கதா தகவல். ஏன்னா முன்னாடி எலெக்ஷன் நடக்க போது பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கும் அப்புறம் தான் வந்து நடக்க போகுது. ஆனால் காலங்காலமாக பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுக்க தான் வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தாமரைலாம் பாண்டிச்சேரியில் மலர்ந்துருச்சு, அக்கா இருந்த காலத்துல நாங்கள் மலர்த்திட்டோம், அதனால என்ன காங்கிரஸ் அப்படிலாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்களாம் அங்க இருக்கிற பிஜேபி. அக்கா ஆளுநராக தானே இருந்தாங்க, எல்லா ஆளுநர் வேலையா பார்த்தாங்க. நம்மதான் பாத்துக்கிட்டு இருந்தோம்ல, ஆர்என் ரவி மொத்த கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கண்டு. ஆமா, இதுல என்னன்னா என்ஆர் காங்கிரஸ்க்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, தாவேக்கா இருக்கு, விஜயோட நம்ம நல்ல கான்டாக்ட்ல தானே இருக்கோம், அங்க போயிடலாம், அவர்கிட்ட போலாம், இவங்களை கழட்டி விட்டுட்டுன்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆமா, அவருக்கு அந்த தான் ஐடியா. என்ன காரணம் அப்படின்னா, நிச்சயம் இங்க முதலமைச்சர் நம்ம தான் இருக்க போறோம், நிச்சயம் விஜய் இங்க வர போறது கிடையாது, நிறைய சீட்டு நமக்கு வந்து கிடைக்கும், ஜெயிச்சா நினைக்கிறாரு, அவர் வேற கணக்கு போறாரு. அதனால மாநில அந்தஸ்தே வேணும்னு கேட்டுட்டு இருக்கு. அவ்வளவு ஒத்த கால மாநில அந்தஸ்து இல்லாம அவர் ஒரு முதல்வர் மாதிரி இல்ல, ஒரு மேயர் அளவு கூட அவரால் செயல்பட முடியல. டெல்லியில இருந்தா எல்லா முடிவும் எடுக்கிறாங்க புதுச்சேரிக்கு. ஸோ அதனால அதுல குறியா இருக்காரு ரங்கசாமி.